மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிச்ச தொடக்க விழாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் பல கட்சிகள் புறக்கணிப்பு செஞ்சது பெரிய விஷயம் இல்லையா? பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரோட புறக்கணிப்பு சலசலப்பை உண்டாக்கி இருக்குதான். காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் பாஜக ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யோகா நிகழ்ச்சியை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி விழாவுக்கும் போகலையா? அதுக்கு உள்ளூர் அரசியல் தான் காரணம்னு சமாளிக்கிறாங்களாம். நாடாளுமன்றத்தில் நடந்த ஜிஎஸ்டி நிகழ்ச்சிக்கு நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஏன் போகலன்னு தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு பேச்சு கிளம்பி இருக்குதான். அடுத்தடுத்து அவர் ஜிஎஸ்டி பற்றி கொடுக்குற பேட்டிகளும் அதிமுகவுக்குள்ளேயே டவுட்டுகளை உண்டாக்கி இருக்குதான். இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிற வணிகர்கள், உற்பத்தியாளர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அடுத்த கட்டமாக திருத்தங்கள் இருக்கும். ஆகஸ்ட்லேருந்து மாதம் கூடுற கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போன்னு எல்லா மாநிலத்துக்கும் தகவல் போயிருக்குதான். அதனால் அரசியல் கட்சி தலைவர்களும் வரி விதிப்பு பற்றின விளக்கத்தை விளக்கமாக விளக்கிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுறோம், வெளியில் பேசிக்கிட்டாங்க.